வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். இன்று போல் இன்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை வரும் கேள்வியிலே அது நமதென பதில் தர துணி உண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அதை காற்றில் கலந்ததை உணர்வோம். நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோம், அதை காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியினில் தலைமகன் இயேசுவையை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். இயேசுவில் இனியவர்களே, பாதுகாவலர் புனித சவேரியாருடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருக்கு ஏதோ ஆண்டு பெருவிழாவை நாம் எடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே திருவிழா மகிழ்ச்சியை, வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, இந்த அற்புதமான திருப்பலியிலே நமக்காக ஜெபித்து, நமது ஊருக்காக ஜெபித்து, மறையுரை ஆற்றி இந்த திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருப்பவர்கள் நமது அண்மை பங்கு தந்தை, துறைச்சமயபுரம் பங்கு தந்தை அருள் தந்தை பவுல் ஸ்டாலின் அவர்கள், அவர்களோடு இணைந்து சவேரியாருடைய பெயரை தங்கிய உதவி பங்கு தந்தை சேவியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை இருவரையும் நாம் கரவொலி எழுப்பி வரவேற்போம். இந்த பலியிலே தந்தையர்களுடைய கருத்துக்களுக்காக, அவருடைய பணி வாழ்விற்காக, அவர்களுடைய பங்கு சமூகத்திற்காக ஜெபிப்போம். மேலும் இந்த பலியிலே நமது ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கடவுள் நிரம்ப ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும், நமது பங்கிலே மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற திருச்சிலுவை அருள் சகோதரிகளை கடவுள் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். மேலும் இந்த பலியிலே ஜோசப் ராஜா, பாண்டி தேவி, விஜயபாரதி, பரிதி வல்லனரசு இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, உடல் சுகத்திற்காக, குடும்ப நலனுக்காக, குழந்தைகள் கல்வி மற்றும் தொழில் மற்றும் குடும்ப கடன் விரைவில் அடைவதற்காகவும் ஜெபிக்கிறார்கள். அந்தோனி அம்மாள், ஜெனிவி, செல்வி, நாகராஜ், மணிகண்டன், காயத்ரி, சபரி, ரம்யா தேவி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளைகள் நவீன்குமார், சங்கவி, ஜனனி, ஜென்யாஸ்ரீ கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கவும், நல்ல உடல் சுகத்திற்காக, கணேசனுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக, குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். சோமணி, ஆனந்த்ராஜ், செல்வி இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, பிள்ளைகள் அல்ரிச் இவர்கள் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்க, வீடு கட்டும் தொழில் சிறப்பாக நடைபெற்றதற்கு நன்றியாக, குடும்பத்தில் மறித்த ராஜமணி, அந்தோனி அம்மாள், மாசிலாமணி, லூர்து அம்மாள், பூரணம், லூர்து, கணேசன், பாக்கியம், ஜெபமாலை மற்றும் யார் நினையாத ஆன்மாக்களுடைய இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். புஷ்பம், எஸ்தர், செல்வகுமார், ஸ்டெல்லா, முருகன் இவர்கள் குடும்பத்திற்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, குழந்தைகள் வினோத், வினோதினி, ரமணி, செல்வஸ்ரீ இவர்கள் ஞானத்தில் சிறந்து விளங்கவும், வினோத்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாக, குடும்பத்தில் மறித்த செல்வராஜ், வெள்ளையப்பன், அமிர்தம், ராஜா, சவரியார், ரோனிக்கம், இன்னாசி ஆகியோருடைய ஆண் இலைப்பாறுதலுக்காக ஜெபிக்கிறார்கள். பால்ராஜ், சேசம்மாள், கிருஷ்ணம்மாள், கணேசன், லூர்து மேரி, மணி, விண்ணரசி, ஸ்டீஃபன் ராஜ், சகாய் மேரி ஆகியோருக்கு கடவுள் செய்து வருகிற நன்மைகளுக்கு நன்றியாக, குடும்பம் நலம் பெறும்படியாக, அமைதிக்காக, ஒற்றுமைக்காக, கால்நடை விருத்திக்காக, குழந்தைகள் ஸ்ரீகாந்த், வேளாங்கண்ணி என்கிற ஜெயசுதா, அருண்குமார், அனுப்பிரியா, ரீனா, ரித்திஷ் ஆகியோருடைய நல்ல ஆயுளுக்காக,
வேலை வேண்டி கல்விக்காக ஒழுக்கத்தை சிறந்து விளங்க ஜெபிக்கிறார்கள். குடும்பத்தில் மரித்த மிக்கேல், ராயம்மாள், இருதயம், லூர்தம்மாள், சகாயமேரி, பூரணம் ஆகியோருடைய ஆண்மையிலை பாதலுக்காகவும் யார் முனையாத ஆண்மக்கள் இறைவனை திளைப்பாற்றடையும்படியாக ஜெபிக்கிறார்கள். இந்த வழியிலே நாம் நம்முடைய தேவைகளுக்காக நம்மளுடைய தேவைக்காக மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். அவளுடைய பரிந்துரையை நாடி வந்திருக்கிற நாம் இந்த திருவிழா காலத்திலே இன்னும் சிறப்பான ஆசீர்வாதத்திற்காக மன்றாடுவோம். நம்முடைய எல்லா தேவைகளை நினைத்து பார்ப்போம். திருவிழா காலத்தின் ஒட்டுமொத்தமான ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மனவுலம் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித சவேரியாருடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கடந்த 8 நாட்களாக தூய பிரான்சிஸ் சவேரியாரை பற்றி பலவிதமான செய்திகள், சிந்தனைகள், மறையுரைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் பலவிதமான சூழலில் நம்மை இன்று இந்த ஆலயத்திலே கூட்டி வந்து ஒரே குடும்பமாக குழுமி இருக்கிறோம் என்றால் அவருடைய பிரசன்னம் போற்றுதற்குரியதாக இருக்கின்றது. புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை இந்நாளிலே இந்நேரத்திலே கொண்டாடுகிறோம் என்றால் இறைவன் நமக்கு அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார். மாவட்டம் அல்லது மாநிலம் அல்லது ஒரு நாடு என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்று பலவிதமான இக்கட்டுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் புயல், ஒரு பக்கம் வெள்ளப்பெருக்கு பாய்ந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கால சூழலிலும் இன்று நாம் இறைவனுடைய அந்த அமைதியிலே, இறைவனுடைய அந்த சமாதானத்திலே நாம் ஒன்று கூடி பயணிக்கக்கூடியவர்களாக இங்கு வந்திருக்கிறோம் என்றால் இறைவன் நமக்கு அருள் கூர்ந்திருக்கின்றார். அவருடைய கொடையையும் அவருடைய வல்லமையும் நாம் பெற்றிருக்கிறோம். இந்த நாளில் சிறப்பாக தூய பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதிலே தகுதி பெற பொருட்டு நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது ஆன்மீகத்தை, நம்முடைய ஆன்ம வாழ்வை, இறைவனுக்கு நமது உள்ளார்ந்த உள்ளத்தை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது மட்டுமே தான் இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதில் அர்த்தம் நிறைந்த விதத்தில் அமையக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கொண்டாடினோம் என்பதை விட ஒவ்வொரு நாளும் நம்மை எப்படி ஒரு மறுமலர்ச்சிக்கு, மாற்றத்திற்கான ஒரு மறு வாழ்வை அமைத்து கொள்வதற்கான சிந்தனையை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு சவேரியார் எப்படியெல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை பற்றியும் சற்று சிந்திப்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்பதற்கான தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானவரையும் சகோதர சகோதரி உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே
இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்றே நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனே, மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினை வழியாக எங்கள் நாட்டில் எண்ணற்ற மக்களை உம்பால் ஈர்த்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதே ஆர்வத்தால் பற்றி எரியவும், புனித திரு அவை தம் மக்கள் பெருகி வளர்வதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் எசேயா திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 61, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை
முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆணவம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சகத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதருகள் என்றும் தாம் மாட்சிமையுறுமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பேர் பெறுவர். இது ஆண்டவரின் அருள்வாக்குகள். இறைவனுக்கு நன்றி. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீ. இறைவா மாற்றினீ. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். புனிதமே கொண்ட இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ச்சி பலியை பாக்கலாலே நானும் இசைத்து பாடுவேன். புனிதம் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன். புகழ்ச்சி பலியை பாக்கலாலே நானும் இசைத்து பாடுவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். அரணும் மீட்பும் எனக்கு நீரே சரணமே உம் திருப்பாதமே திருப்பாதமே. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாக்குவேன். எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன். எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன். தாங்கும் வலிமை தாண்டும் வலிமை தடுக்கும் வலிமை நீ தந்த வலிமை நீ தந்த வலிமை. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன். என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றேன்.
மரியாகள் விளக்காய் இறைவா மாற்றினி இறைவா மாற்றினி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 16 முதல் 19 முடிய, மேலும் 22, 23. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாயில்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசியால் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். இதோ உலகம் முடிவரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மார்க்கு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 45 முதல் 51 முடிய உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறத்தாழ 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கீங்களா? திருவிழா நாட்களில் புது ஆடை அப்படியே வண்ணமயமாக லைட்டெல்லாம் ஜொலிக்குது இல்லையா? இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இந்த நேரத்திலே நாம் அனைவரும் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம் அல்லவா? இந்த நேரத்தில் நாம் 3 காரியங்களை நம்முடைய கருத்தில் கொள்ள வேண்டும். முதல் காரியம், நான் யார்? இரண்டாவது காரியம், நம்முடைய பாதுகாவலர் யார்? மூன்றாவது காரியம், நம்முடைய இறைவன் யார்? இந்த 3 காரியம்தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய முக்கியமான ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. முதல்ல சொல்லுவோமே, நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன ஃபங்க்ஷன் வருது? கிறிஸ்மஸ் வருது இல்லையா? என்ன செய்ய போறீங்க? கிறிஸ்மஸ் வருது, என்ன செய்வீங்க? புரியல. கேக்கு விட்டுவீங்களா? அவ்வளவுதானா? கடவுள் கும்பிடுவோம் கண்டிப்பா. வேற என்னன்னா சந்தோஷமா இருப்போம். தாத்தா வருவாரா கிறிஸ்மஸுக்கு? கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே வந்துருவாருப்பா. சரி, கிறிஸ்மஸுக்கு ஏகப்பட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா? புது ட்ரெஸ் எடுக்கணும், கேக் வாங்கணும், கறி வாங்கணும். கிறிஸ்மஸுக்கு கறி இல்லைன்னா அவ்வளோதான், சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லையா? முன்னாடி ஒரு பழக்கம் இருந்துச்சு, என்ன செய்வோம்? பலகாரம்லாம் சுட்டு பக்கத்தில் கொடுப்போம். அதெல்லாம் அப்பயே அழிஞ்சு போச்சு. இப்போல்லாம் கடையிலேருந்து வாங்கி கொடுத்துருவோம் இல்லையா? கிறிஸ்மஸுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? கிறிஸ்மஸ்னா என்ன? 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த மண்ணுலகிலே மனிதராக பிறந்தார் இல்லையா? அதை ஒவ்வொரு வருடமுமே நாம் நினைவு கூர்ந்து அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம். அந்த நினைவு கூறல் கொண்டாட்டத்திற்கு எவ்வளவு தயாரிப்பு! காசே இல்லைனாட்டை கூட கடன் வாங்கியாவது நான் சொன்னதெல்லாம் பண்ணியே ஆகணும் இல்லையா? ஆனா அதே இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலுமே ஃபாதர் இதோ இது கிறிஸ்துவின் தொடர்ன்னு சொல்லி கொடுப்பார் இல்லையா? அது யாரு? இயேசு தானே வராரு. அவரை பெற்றுக்கொள்வதற்கு என்ன தயாரிப்பு செய்திருக்கிறோம் சொல்லுங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ பிறந்தவரை இங்கே நாம் நினைவு கூர்ந்து அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கு கடன் வாங்கியாவது ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டத்தை செய்யக்கூடிய நாம் நமது உள்ளத்தில் நேரடியாக வரக்கூடிய இறைவனை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்வோம்? தெரியாது இல்லையா? இதுதான் நம்முடைய மனநிலையாக மாறி போய் விடுகின்றது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. ஆனா இந்த மனநிலையிலே நாம் மாறி போய் விடுகின்றோம். இன்னைக்கு நற்செய்தி அதுக்கு மிகவும், இன்னைக்கு நம்ம வாசிக்கப்பட்ட இந்த நற்செய்தி தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். என்ன ஒரு காரணம் பாருங்களேன். சீடர்கள்லாம் படகில் போய் கொண்டிருக்கிறார்கள், இயேசு கடல் மீது நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். எல்லாரும் பயந்திருக்கலாம். யார் பயந்திருக்கலாம்? நல்ல ஒரு என்ன சொல்ற, மத்தேயு பயந்திருக்கலாம், யூதாஸ் இஸ்காரித்து பயந்திருக்கலாம் இல்லையா? தீவிரவாதியாக இருந்த சீமோன் பயந்திருக்கலாம். ஆனா யாரும் பயப்படுறாங்க? பேதுரும் பயப்படுறாரு, யோவானும் பயப்படுறாரு, அந்திரேயும் பயப்படுறாரு. இதுலயும் பாருங்களேன், யோவான் என்ன பேதுரு என்ன சொல்றாரு? நான் நடந்து வர்றேன், இயேசுவே நீதான் என்றால் நானும் நடந்து வர ஆணையிடம் சொல்றார். நடக்கிறார், என்ன ஆகுது? தண்ணிகளை வீழ்ந்து விடுகின்றார். உடனே கடவுளை காப்பாற்று என்று பயப்படுகிறார். யோசித்து பாருங்களேன், பேதுரு அடிப்படையில யார்? அவரு ஒரு மீனவர். அப்ப நல்லா நீந்த தெரியுமா இல்லையா? ஆனால் தண்ணியில விழுந்துன்னு பயம். ஏன்? அந்த நேரத்திலே அது எல்லாத்தையும் விட கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்று, நான் சாக போறேன் என்ற பயம். அடிப்படையிலே எல்லாம் தெரிந்த ஒருவர் கூட பயப்படக்கூடிய சூழல். இதுதான் நம்மளோட நிலைமை. நம்மளாம் நல்லவங்க தான், இங்க இருக்கக்கூடிய யாருமே கெட்டவர்கள் என்று ஒருத்தர் கூட கிடையாது, அனைவருமே நல்லவர்கள் தான். ஆனால் நம்முடைய தயாரிப்பு என்றால் கடுகளவு கூட இல்லாமல் போய்விடுகின்றது. இதுல நம்முடைய புனிதர், 2வது பகுதி, நம்முடைய புனிதர் எப்படிப்பட்டவர் என்று பாருங்களேன். இவருக்கும் அதே ஒரு நிலைமை தான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும் கூட இவருடைய எண்ணமெல்லாம் நல்ல பல்கலைக்கழகத்தில் படித்து ஒரு பெரிய முனைவராக வேண்டும், பெரிய ஒரு ஆசிரியராக மாற வேண்டும், அவ்வளவுதான். இந்த உலக வாழ்க்கத்திலே நானும் வாழ வேண்டும், பெரிய செல்வந்தர் போல ஒரு நல்ல ஒரு முனைவராக மாற வேண்டும், அவ்வளவுதான் என்னுடைய எண்ணம். அப்படிதான் இருந்தது புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு. ஆனால் கடவுள் அவருக்கு ஒரு அழைப்பை தருகின்றார் இன்னாசியார் வழியாக. ஒரே ஒரு பைபிள் வசனம் தான். என்ன சொன்னாரு? இந்த உலகத்தை எல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டான் என்றாலும் கூட அவனுடைய ஆன்மாவை இழந்தால் என்றால் என்ன வரும்? அந்த ஒரு கேள்வி.
டக்குன்னு நம்ம நினைக்கிற மாதிரி இன்னாசியார் அந்த வார்த்தை சொல்லிட்டார் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லி சவேரியார் வந்துட்டாரா? கிடையாது. இன்னாசியருடைய வாழ்க்கையும் அவரை தூண்டுகின்றது. ஒரு தடவை சொன்னோம் இல்லை, ஒவ்வொரு முறையுமே இந்த வார்த்தை சவேரியாருடைய உள்ளத்தை குத்தி கொண்டே இருக்கின்றது. அவர் மனமாறுகிறார் என்பதை பார்க்கின்றோம். இதைத்தான் இன்று நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை நம்ம செஞ்சிருக்கோமா? கிடையாது. ஆனா இனிமேல் செய்வோமா? கண்டிப்பா செய்ய வேண்டிய காரணம் நம்முடைய தயாரிப்புகள் என்றால் எப்படி தெரியுமா இருக்குது? இன்னைக்கு நம்ம திருவிழாலாம் கொண்டாடுறோம்ல, நம்முடைய தயாரிப்புகள் எப்படி இருக்கும்? வெளியிலே வண்ணமயமான விளக்குகளும் தேரு கொண்டாட்டங்கள் நடனம் எல்லாம் தயாராக இருக்கும். என்னதான் தயாரா இருக்காது? மக்களுடைய மனங்கள், நம்முடைய மனங்கள் மட்டும்தான் தயாராக இருக்கிறது. ஒரு நல்ல ஒரு வேடிக்கையான நிகழ்வு சொல்றேனே. ஒரு குடும்பத்திற்கு ஒரு அப்பா ரொம்ப கஞ்சம், சரியான கஞ்சம். கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய சூழல் வரும்னு அவர் முன்னாடியே யோசிச்சிட்டார். என்ன செய்கிறாரு? தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சென்று எப்போ ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்குமோ அப்பயே போய் ட்ரெஸ் எடுக்கிறார். எப்போ ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும்? ஆடி மாசத்துல, ஆடி தள்ளுபடியில் போய் தன்னுடைய பிள்ளைங்கள்லாம் கூட்டிட்டு போய், மனைவியை கூட்டிட்டு போய் என்ன செய்யறாரு? ட்ரெஸ் எடுன்னு சொல்லி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை போட்டு வந்து பத்திரமா வைத்து விட்டு டிசம்பர் மாதம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் பூசை போய் ட்ரெஸ் எடுத்து போட்டால் என்ன ஆகும்? கரெக்டாக இருக்குமா? கை இங்கே நிற்கும், காலு முட்டியில் நிற்கும் இல்லையா? அதுதான் அவருடைய நிலைமையாக மாறி போகணும். இது இன்னைக்கு நம்மளுடைய மனநிலையாக மாறி போக கூடாது. எப்படி தகுந்த தயாரிப்பு ரொம்ப அவசியமோ அதே போல திருவிழா கொண்டாட்டத்திலே நம்முடைய புனிதருடைய வாழ்வின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாருன்னு பாருங்களேன். கடல் மீது நடக்கிறார், இறந்தவரெல்லாம் உயிர்ப்பிக்கிறார், தொழுநோயாளர்களை குணமாக்குகின்றார், எல்லாமே செய்ய முடியும். இன்னைக்கு திருவிழாலாம் கொண்டாடுறீங்களே, உங்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? என்ன செஞ்சிருக்கிறார் சொல்லுங்க. திருவிழா கொண்டாடுறோம்ல, இவ்வளோ பெரிய கொண்டாட்டம், எவ்வளவு செலவு, எவ்வளோ மக்கள் வந்திருக்கிறோம், எவ்வளோ வேலைகளை விட்டு சீரியல் பார்க்கணும், கிரிக்கெட் பார்க்கணும், செல்போனில் படம் பார்க்கணும் இல்லையா? அவ்வளோலாம் விட்டுட்டு இப்படி பூசைக்கு வந்திருக்கோம் இல்லையா? கடவுள் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மளை நல்லா வச்சிருக்காரு கண்டிப்பா. சவேரியார் பாருங்களேன், சவேரியாரோட வாழ்க்கையில மிக அற்புதமான தருணங்கள் பல இருந்தது. இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய புதுமை. அவரு இந்தியாவிற்கு வர வேண்டிய நபர் அல்ல, அவருடைய சகோதரர். அவர் சகோதரனா அவருடன் இருந்தது கூட இயேசு சபையில் இருந்த மற்ற ஒரு துறவியர் வர வேண்டியது. கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய திட்டம் என்னவாக இருந்தது? அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனனால இன்னாசியார் இவரை அணுகி நீ போக முடியுமா என்று கேட்கின்ற பொழுது உடனே அதை ஏற்றுக்கொண்டு வருகின்றார். இங்கு வருகின்ற பொழுது கூட பல இன்னலான சூழல்கள் அதையெல்லாம் கடந்து இன்று வரை கடவுள் அவருக்கு உன்னதமான ஒரு நிலையை தந்திருக்கிறார் என்றால் இதுதான் அதிசயம். எப்படி இந்த ஒரு காரியத்தை உடனே சவேரியார் ஏற்றுக்க முடிஞ்சு? வேற ஒன்றும் கிடையாது. எப்பொழுது நான் கடவுளை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சவேரியார் கூறினாரோ அப்பொழுதிலிருந்து நடந்த ஒவ்வொரு காரியத்தையுமே கடவுளுடைய கிருபையாக பார்த்தார். உங்களே கேள்வி கேட்கிறேனே, 18 வருடமாக ஒரு தம்பதியருக்கு குழந்தையே கிடையாது. கடவுள்கிட்ட வேண்டாங்க, 18 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. அதிசயமா? அதிசயம் இல்லையா? அதிசயம் தானே. ஒரு கேன்சர் பேஷண்ட் ரொம்ப கிட்டத்தட்ட இறந்தே போய்விடுவார்கள் என்று டாக்டர் சொல்றாங்க. கடவுள்கிட்ட வேண்டாங்க, அடுத்த வருடமே அவர் நல்ல முறையிலே குணமாகி விடுகின்றார். அதிசயமா? அதிசயம் தானே. 18 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்த அதிசயம். கல்யாணம் ஆகி வருஷத்திலே குழந்தை பிறந்துருச்சு. அதிசயமா? ஏன் அதிசயம் இல்லை? அதிசயம் தானே. அப்படி நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது நம்ம நினைத்திருக்கிறோமா? கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்கள் என்றால் ஏதோ வானத்திலிருந்து விழ வேண்டும். இப்ப சவேரியார் இருக்கார். சவேரியார் இப்ப என்ன நடக்கணும்? சவேரியாரு அப்படியே வெள்ளை குதிரையில இங்கெல்லாம் வரணும், சிலுவையை தூக்கிக்கிட்டு நான் வந்திருக்கிறேன், அப்படித்தானே ஆசைப்படுவோம் இல்லையா? ஆனால் நம்முடைய பாதுகாவலர் ஒவ்வொரு நாளுமே நமக்காக பரிந்து பேசுகிறார். இதை நம்ம உணர்ந்து கொள்வது இல்லை. இதுதான் நம்முடைய பின்னோக்க நிலையாக இருக்கின்றது. திருவிழா நாட்களில் இதெல்லாம் மாறணும். இப்ப கூட பாருங்களேன், இன்னைக்கு திருவிழா ஃபாதர் கொண்டாடுறாரு, இந்த பகுதியில் எங்களை கூப்பிட்டுருக்காரு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? ஃபாதர் திருவிழா கொண்டாடுறாரு, எங்களை கூப்பிட்டுருக்காரு, நீங்க எதுக்கு வந்தீங்க? தெரியாம மாட்டீங்களா? புரியல?
இல்ல ஃபாதர் தான் அந்த பகுதியில பங்கு தந்தை இல்லையா, அவரு திருவிழா கொண்டாடுறாரு, எங்களை கூப்பிட்டுருக்காரு, நீங்க ஏன் வந்தீங்க? எங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கீங்களா? எங்களை பார்க்க வந்தீங்கயோ, நான் வந்திருக்க மாட்டேன். பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்விடுவோம் என்றால், இது என்னுடைய ஆலயம், இந்த லைட்டை போட்டு, நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உபயம்னு போட்டு டீப் லைட்லாம் கொடுத்துருப்பாங்க, உபயம்னு போட்டு பேர் போட்டிருப்பாங்க, வெளிச்சம் கூட வராத அளவுக்கு பேரே போட்டிருப்பாங்க இல்லையா? அதுபோல இந்த ஆலயம் என்னோடது, இந்த தேர் செஞ்சது நானு, இந்த சீரியல் போட்டது நானு என்று ஒவ்வொன்றையுமே உரிமை கொண்டாடக்கூடிய மக்களாகிய நாம் என்னைக்காவது இவர் எங்க ஊர் பாதுகாவலர்ப்பா, எங்க சவேரி யாரும் சொல்லியிருக்குமா? கிடையாது. நம்ம ஆண்டவர்னு சொல்லியிருக்கோமா? கிடையாது இல்லையா? இதுதான் நம்முடைய யதார்த்த நிலை. இங்குதான் நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய புனிதர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்ம புனிதருக்கு என்னதான் வித்தியாசம்னா, இதுதான் வித்தியாசம். அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. ஒரே ஒரு பைபிள் வார்த்தை, இன்னாசியோட வாழ்க்கை, அவ்வளவுதான். உடனே மனம் மாறுகிறார். நான் பெரிய ஒரு முனைவரோ பெரிய ஒரு அறிஞரோ எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் வேண்டாம். இந்த மக்கள் கடவுள் எனக்கு கொடுத்த சொத்து, இவர்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், இவர்களை நான் கடவுளின் பிள்ளையாக மாற்ற என்ன செய்ய வேண்டும், அதுதான் அவருடைய வாழ்க்கையின் கொள்கையாகவே மாறி போயிடுகின்றது. அதற்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லையா? இன்னைக்கு அதே போல அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு சவேரியாருக்கு இன்னாசியாரை தந்தாரோ அதே போல நமக்கு பல பேரை தந்திருக்கிறார். ஃபாதர்ஸ் இருக்காங்க, சிஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்முடைய ஊரிலே பெரியவர்கள், பெற்றோர்கள், சிறு குழந்தைகள் என்று பலரை நமக்கு முன்னுதாரணமாக தந்திருக்கின்றார். மனம் எப்பொழுது மாறப்போகின்றோம்? அதுதான் நமக்கு எடுக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாம ஒவ்வொரு நாளும் திருப்பலியும் ஒவ்வொரு வருட ஆண்டு விழாக்களும் திருவிழாக்களும் மாறி போனாலும் கூட எப்ப பதில் சொல்லுகின்றோமோ அப்பொழுதுதான் என்ன உண்மையான திருவிழா கொண்டாட்டம். அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கான மையமாக இருக்க முடியும். அது தெரியாத வரைக்கும் நான் யாருன்னு கண்டுபிடிக்காம, என்னுடைய பாதுகாவலர் யாருன்னு தெரிஞ்சுக்காம, நான் நினைக்கக்கூடிய, கும்பிடக்கூடிய, வழிபடக்கூடிய ஆண்டவர் யார் என்று உண்மையை அறிந்து கொள்ளாமல் போனால் வெறும் சடங்கு, சம்பிரதாயம், சாப்பாடு, டான்ஸு அப்படி சொல்லி முடிந்துவிடும். அது நம்முடைய கொண்டாட்டங்கள் அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில என்ன நடக்கும் தெரியுமா? திருப்பலி என்பது இயேசுவனுடைய இறப்பு உயிர்ப்பை நினைவு கூறக்கூடிய ஒரு வாழ்வு கொண்டாட்டம். நற்கரனை தூக்கி காட்டுவார் இல்லையா இயேசு, நம்ம தந்தையார்கள் நற்கரனை தூக்கி காட்டுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? இது கிறிஸ்துவின் திருவுடன் சொல்லுகிறார் இல்லையவா? அப்பத்தை பிட்டு உங்களிலே அதை விதைக்கிறார்கள். நாங்கள் என்ன செய்யறோம்னா, நாங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள்லாம் இயேசுடைய வார்த்தைகளையும் இயேசுவையும் விதைக்கக்கூடிய பணியாளர்களும் சொல்லுவாங்க இல்லையா? நாங்கள் என்ன செய்யறோம்? நீங்களாம் நல்ல நிலமாக உங்களை மாற்றி உங்களில் இயேசுவை விதைக்கின்றோம். என்னைக்காவது இயேசு, உங்களை விதைக்கப்பட்ட இயேசு உயிர்த்திருக்கிறாரா? உயிர்த்திருக்கிறாரா? தெரியலையே, இன்ன வரைக்கும் தெரியலையே, அப்படித்தானே யோசிப்போம். அதற்கு அவர் உயிர்க்கணும் அப்படின்னா எப்படி ஒரு நெல்லு மணிக்கு தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், களை எடுக்கணுமோ அதுபோல நம்முடைய உள்ளங்களை பண்படுத்த வேண்டும். கண்டிப்பா நம்மெல்லாம் பலவீனமானவர்கள், சில நேரங்களை தோற்று போகலாம், அது பிரச்சனையே கிடையாது. நம்முடைய புனித வாழ்விலே பல தருணங்கள் வந்திருக்கும் இல்லையா, இன்னொருகான சூழல்கள். ஆனால் அது எப்படி அவர் மீண்டு வருகின்றார்? ஜெபம், இறைவார்த்தை. அவர் பாருங்களேன், அவர் எப்பொழுதுமே கையிலே தேர்ந்திருக்கக்கூடிய சிலுவையின் மீது கொண்டுள்ள பற்று உறுதி, அதுதான் இன்னைக்கு நமக்கும் தேவை. நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய இல்லங்களும் இறைவனுடைய ஆட்சிக்கு உட்பட வேண்டும் என்றால் ஜெபம் இருக்கணும், அப்புறம் விவிலிய வாசிக்கிற பழக்கம் இருக்கணும், கடவுள் மீது உண்மையான அன்பு இருக்க வேண்டும் இல்லையா? இது மூணு இருக்குதா? எல்லா குடும்பம், இங்க இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்திற்குமே கவலை, கண்ணீர், கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்குது. யாருக்கா இல்லாம இருக்கா? எந்த குடும்பம் யாராவது ஒருத்தர் நாங்க சந்தோஷமா இருக்கோம் கை தூக்குங்க பார்ப்போம்? வாய்ப்பே இல்லை இல்லையா? இவ்வளவு கஷ்டம், கண்ணீர் இருக்குது. ஜெபம் செய்யறீங்களா? குடும்பத்திற்கு அமைதி வேணும், சமாதானம் வேணும், வேண்டிக்கிறீங்களா? வேண்டதே கிடையாதா? வேண்டி இருக்கீங்க, நடக்குதா? ஆனா திருப்பியும் அழுகுதா இருக்குது. ஏன்? நாம் இந்த மாதிரி எனக்கு குடும்பத்திற்கு அமைதி வேணும், குடும்பத்திற்கு சமாதானம் வேணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றுக்காக வேண்டக்கூடிய நாம் அதற்கான காரியங்களையும் செய்ய வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் செயலாக்கப்பட வேண்டும். பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கடவுளே கடவுளே குடு குடு குடுன்னு சொல்லி கேட்கக்கூடியதாக மட்டுமே முடிகின்றதை தவிர செயலாக்கம் பெறுவதில்லை. எப்படி நம்முடைய புனிதர் அவர் செய்த செயல்களும் ஜெபமும் நம்மை இன்று இறைவனுக்கு பிள்ளைகளாக பெற்று தந்திருக்கிறதோ
அதே போல நம்முடைய ஜெபம், நம்முடைய செயல்களும், ஜெபமாக மாறிய செயல்கள் ஜெபமாக மாறுவதும் பிறரை இயேசுவிற்கு பிள்ளைகளாக பெற்றுத்தர வேண்டும். இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அதற்கு நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய புனிதர் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கிறார், எல்லா வகைகளையுமே நம்மை வழிநடத்துகிறார். அந்த வழிகாட்டுதல்படி நடக்கின்ற பொழுதுதான் இவையெல்லாம் நிகழும். 46 வருஷம் தான் அந்த உலகிலே வாழ்ந்தார், சரியா? 506ஆம் ஆண்டு 1506 பிறக்கிறாரு. 46 ஆண்டுகள் தான். இந்த 46 ஆண்டுகளிலே இவர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும் என்றால், இங்க இருக்கக்கூடிய நாம் அனைவருமே அவருடைய அதிகபட்ச வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வோம். அது கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசி இல்லையா? என்ன செய்ய போகிறோம்? அதுதான் நமக்கான கேள்வி. நம்முடைய இறைவன் வல்லவர், நம்முடைய பாதுகாவலர் நமக்காக பரிந்து பேசுவதில் மிக மிக வல்லவர். நாமும் கூட கடவுளுடைய பார்வையில் நல்லவர்களாக வாழ்வதால் வல்லவர்கள்தான். 3 பேர் இணைந்திருந்தால் சாதிக்க முடியும், இல்லை என்றால் சோதனை தான் மிச்சம். எனவே கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய அற்புதமான கொடை. கிறிஸ்துமஸுக்காண்டி காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு நாளுமே உங்களையும் என்னையும் தேடி அவர் வருகிறார். தகுந்த தயாரிப்போடு இருக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். தகுந்த தயாரிப்பு இல்லாமல் போபவர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். எனவே இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். இந்த திருவிழா கொண்டாட்டத்தில் நான் தகுதியோடு பங்கேற்கிறேனா அல்லது தகுதி இல்லாமல் பங்கேற்கிறேனா? இந்த திருவிழா எனக்கு ஆசீர்வாதங்களை தரப்போகிறதா அல்லது ஏமாற்றங்களை தரப்போகிறதா என்பதை பற்றி சிந்திப்போம். இறைவன் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள மக்களை அவர் என்றுமே உதறி தள்ளுவதில்லை. நொறுங்குண்ட உள்ளத்தை அவர் என்றுமே அவமதிப்பதில்லை. நம்புங்கள், ஜெபியுங்கள், செயலாக்கம் செய்யுங்கள். உங்களுக்கும் எனக்கும் இறைவன் அருளை பொழிவார். எனவே இந்த திருப்பலிலே நம் ஊரில் உள்ள அனைவருக்காக மன்றாடுவோம். கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, அனைத்து மக்களுமே இறைவனுடைய பார்வையிலே விலைமதிப்பு பெற்றவர்கள். புனித சவேரியாரின் பரிந்துரையால் நாம் அனைவருமே நம்மை உணர்ந்து கொண்டு வாழ்விலே முன்னேற இந்த திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களை, நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவன்பால் ஒன்றிணைந்து ஜெபிக்க வந்திருக்கும் இவ்வேளையிலே நமது தேவைகளை மன்றாட்டுகளாக எடுத்துச் சொல்லுவோம். மூவொரு தெய்வமே எம் இறைவா, உமது பிரதிநிதிகளான எமது திருத்தந்தை, ஆயர்கள், திருப்பணியாளர்கள் மற்றும் சிறப்பாக இந்த பெருவிழா திருப்பலியை நிறைவேற்றி எமக்காய் ஜெபிக்கும் எம் அருள் தந்தையர்கள் அனைவரும் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று உமது இறையாட்சி பணியை செம்மையாய் செய்திட வேண்டுமென்று இறைவா எம் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் நாயகனே எம் இறைவா, இன்று நடைபெறும் தேர்பவனி மற்றும் உள்ள அனைத்து பக்தி முயற்சிகளில் பங்கு பெறும் அனைத்து மக்களின் உள்ளத்து விருப்பங்களை உமது சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த எம் இறைவா, நோயால் அவதியுறும் அனைவரையும் உமது வல்லமை மிக கரத்தினால் தொட்டு குணமளித்து காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையான் ஊற்ற எம் இறைவா, எம் இந்திய நாட்டு தலைவர்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். தாங்கள் என்றுமே மக்கள் தலைவர்கள் என்பதை உணர்ந்து மக்கள் நலத்தையே கருத்தில் கொண்டு தொடர்ந்து பணியாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை தேடி வந்த அன்பே என் இறைவா, எமது வாழ்வாதாரங்கள் சிறப்பாக அமையவும், என் இல்லங்களில் நடைபெற வேண்டிய காரியங்கள் துணையுடன் நடைபெறவும், அதன் மூலம் குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவாய் பெற்று உமது நம்பிக்கையின் சாட்சிகளாய் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறப்பாக மௌனமாக இறைவனை நோக்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியார்
நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமாகவும் இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு பல்விதமான ஏற்பாடுகளை செய்து இறைவன்பால் நாம் ஒவ்வொருவரும் ஒன்று கூடி ஒரே குடும்பமாக குழுமி இருக்கும் இவ்வேளையிலே நம்முடைய தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள், நம்முடைய ஊரின் தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து மௌனமாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாக எங்களை அன்பு செய்து வழிநடத்துகின்ற இறைவா, இந்த நாளிலே நீர் நல்விதமான ஆசீர்வாதத்தோடு இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஒன்று கூட்டி இந்த தெய்வீக பலியிலே ஒப்பு கொடுக்க வந்து செய்திருக்கின்றீர். இந்த நாளிலே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற நீர் இன்னும் எங்களை தாழ்ச்சியோடு உள்ளத்தோடு நாங்கள் வாழ்வதற்கான வழிகளை நீர் எப்போதும் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணே சிதறிடும் சென்னி கிண்ணத்தில் தருகின்றோம். உழைக்கும் கரங்கள் படைக்கும் வளங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோம். சிந்திடும் கண்ணி சிதறிடும் கிண்ணத்தில் தருகின்றோம். ஏற்றிடுவி தந்தாய் ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் உறவாய் மாற்றிடுவீர். சகோதர சகோதரிகளை, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உமது திரு அவையை என்றும் புதிய ஆற்றலுடன் பலம் தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீரே. எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்பும்படியாக கீழே நாடுகளின் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீரே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறைவேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே,
வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, மூவுலகை ஆளுகின்ற ஆண்டவரே. வானகமும் மையகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, இந்த திருவிழா நாளிலே இங்கே கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். நீரே எங்களுடன் வாசம் செய்து எங்களுக்கு நிறைவான அமைதியும் அருளையும் தருவீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பித்தும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்தும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாகும். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து, இது இறையாட்சி விருந்து நம்மை உறவாக்கும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து. வானின்று இறங்கி வந்து வாழ்வருளும் விருந்து, வாழ்வருளும் விருந்து, இது வாழ்வருளும் விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். இறை வாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியோட்டும் விருந்து. இறை வாக்கை வாழ்வாக்க ஆற்றல் தரும் விருந்து, இருள் சூழும் பயணத்திலே ஒளியோட்டும் விருந்து. இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து, இலவசமாய் இயேசு தரும் இதய அமைதி விருந்து. இரவாத வாழ்வு தரும் இணையில்லாத விருந்து, இணையில்லாத விருந்து, இது இணையில்லாத விருந்து. விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட திருவிருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. திரும்பி வந்த மகனுக்காக தந்தை தந்த விருந்து, திருந்தி வரும் மாந்தருக்காய் தேவன் தரும் விருந்து. வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து, வருந்தி சுமை சுமப்போரை இளைப்பாற்றும் விருந்து.
வானின்று இறங்கி வந்து வாழ்வருளும் விருந்து, வாழ்வருளும் விருந்து, இது வாழ்வருளும் விருந்து. விருந்து கொண்டாட திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். விருந்து கொண்டாட திரு விருந்து கொண்டாட இயேசு அழைக்கிறார், நம் நேசர் அழைக்கிறார். கண்களை மூடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. புனித பிரான்சிஸ் சவேரியாரே திரு இயேசுவில் இனியவர்களை பாதுகாவலுடைய பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக ஒருவருக்கொருவர் திருவிழா வாழ்த்துக்களை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, இந்த திருவிழா காலத்தில் நாம் அதிக பக்தியோடு ஜெபித்திருக்கிறோம். இந்த நாளில் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருப்பவர்கள் துறை சமயபுரம் பங்கு தந்தை அருள் தந்தை பவுல் ஸ்டாலின் அவர்கள், அவர்களோடு இணைந்து மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பவர்கள் அருள் தந்தை சேவியர் அவர்கள். இருவருக்கும் மீண்டுமாக கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருவிழா காலங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் உதவி செய்வதற்கும் நம்முடைய ஊர் பொறுப்பாளர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். பாடகர் குழுவினர் பாடல் பாடுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். அருள் சகோதரி அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து வந்த பாடகர் குழுவினருக்கும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இனியவர்களே, திருப்பலி நிறைவு பெற்ற பிறகு நம்முடைய பிள்ளைகள் நிகழ்த்துகிற கலை நிகழ்வு முடிந்தவுடன் நம்முடைய புனிதருடைய திருவுருவத்தை சுமந்து செல்ல இருக்கிற சப்பரங்களை நாம் மந்திரிக்க இருக்கிறோம். எனவே அனைத்து திருநிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுங்கள். நாளை காலை சரியாக 8:30 மணிக்கு திருவிழா நிறைவு திருப்பலி நடைபெறும். சரிங்களா? சப்பரத்தை சுற்றிட்டு டயர்டில் தூங்கிடக்கூடாது. ஆமாம், காலையில் திருப்பலியும் முக்கியம். எனவே 8:30 மணி திருப்பலியிலும் நீங்கள் கலந்து கொண்டு இறைவனுடைய நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே உடைய பங்கு தந்தை எங்களை அழைத்தமைக்கு நன்றியாகவும், தொடர்ந்து அவருக்காகவும் எல்லா அருட்தந்தையர்களுக்காகவும் நம்முடைய ஜெபங்களிலே அருட்தந்தையர்களை நினைவு கூர்ந்து சிறப்பாக ஜெபிப்போம். நன்றியோடு மன்றாடுவோம். இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எறியலானார். நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தருளும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இறையாசிர் பெற தலை வணங்குவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைபேரானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கை படிப்பினைகளால் நீங்கள் எப்போதும் ஊட்டம் பெற்று நற்செயல்களில் உங்களை நிலைத்திருக்க செய்வாராக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூயாவியார் கிறிஸ்துவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வளர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசீர் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக.
தூய பிரான்சிஸ் சவேரியாரின் ஆசிர் பெற்றோராய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. இயேசு சாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே, இறையரசின் தூதுவரே சவேரியாரே. இறையரசின் தூதுவரே சவேரியாரே. இனாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனியே, இனாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனியே, இறைவன் தந்த அருட்கொடையே சவேரியாரே. இறைவன் தந்த அருட்கொடையே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்கள் விசுவாச நாயகனே சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உந்தன் பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே.